டோனி 2025 ஐபிஎல் போட்டியில் விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்விக்கு தோனியே அளித்த பதில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. டோனியை ஐபிஎல்ல விளையாட வைக்கிறதுக்காக அவரை அன்கேப்டு வீரராக அறிவிக்கணும்னு சிஎஸ்கே நிர்வாகம் பிசிசிஐ கிட்ட கோரிக்கை வைத்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியிருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2024 ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கான கூட்டம் கடந்த 2 நாட்களாக மும்பையில் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் கேகேஆர் அணி 8 வீரர்களை ரிட்டர்ன் பண்ணிட்டு 8 வீரர்களை எடுக்க ஆர்டிஎம் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி பரபரப்பை கிளப்பினாங்க. பஞ்சாப் அணி 3 வீரர்களை ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனால எஸ்ஆர்கே தலைவருக்கும் பஞ்சாப் தலைவருக்கும் சண்டை கூட நடந்ததா சொன்னாங்க. அதே போல இந்த கூட்டத்தில் பல ஐபிஎல் அணிகள் மெகா ஆக்ஷன் 2025 வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாத பஞ்சாப், லக்னோ, ஆர்சிபி போன்ற அணிகள் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2025 நடக்க வேண்டும்னு கோரிக்கை வச்சாங்க. இப்படி எக்கச்சக்க கோரிக்கையை இந்த கூட்டத்தொடரில் பல அணிகள் வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் சிஎஸ்கே ஒரு முக்கிய கோரிக்கையை இந்த கூட்டத்தொடரில் பிசிசிஐக்கு வச்சுருக்காங்க. 2025 மெகா ஆக்ஷனில் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வீரர்களில் அன்கேப்டு வீரர்களும் அடங்கும் அப்படிங்கிற ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வர போகிறாங்க. இந்த அன்கேப்டு வீரர்கள் லிஸ்ட்டில் 5 ஆண்டுகளாக இந்திய அணியில் விளையாடாத ஓய்வு பெற்ற வீரர்களும் அடக்க வேண்டும்னு பிசிசிஐக்கு சிஎஸ்கே நிர்வாகம் கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே நிர்வாகம் பிசிசிஐக்கு இந்த கோரிக்கையை வைக்க முக்கிய காரணம் 2025 ஐபிஎல் போட்டியில் மட்டும்தான் டோனி விளையாடுவார். ஸோ ஒரு சீசனில் டோனி விளையாடுறதுக்காக டோனிக்காக சிஎஸ்கே அணி 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி சிவம்துவே பதிரானா போன்ற வீரர்களை ஆக்ஷனில் விட்டு எடுக்கிறது கஷ்டம். ஸோ அப்படி நடந்தால் அது சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவாயிரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து மெகா ஆக்ஷன் நடக்க 5 வருடம் ஆகும். ஸோ ஒரு வருடத்துக்காக டோனியை மிகப்பெரிய தொகை கொடுத்து ரிட்டர்ன் பண்ணால் அது சிஎஸ்கேக்கு பின்னடைவாயிரும். இதனால டோனியை அன்கேப்டு வீரர்கள் பட்டியலில் இணைத்து அவரை 3 to 4 கோடி ரூபாய்க்கு மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு அவருக்கு செலவு பண்ணுற தொகையை ஆக்ஷனில் போய் நல்ல வீரர்களை எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் டோனி ஒரு வருடம் ஐபிஎல் போட்டியில் விளையாண்டாலும் அடுத்த வருடம் டோனிக்கு செலவு பண்ண 3 கோடியில் டோனி போல இளம் விக்கெட் கீப்பரை ஆக்ஷன்லாம் வாங்கிடலாம். இதனால தான் சிஎஸ்கே பிசிசிஐ கிட்ட இப்படியான ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. மேலும் டோனி கலந்துக்கிட்ட ஒரு தனியார் நிகழ்ச்சியில் டோனி கிட்ட நீங்கள் அடுத்த வருடம் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பதிலளித்த தலை எம்எஸ் தோனி, நான் அடுத்த வருடம் ஐபிஎல் போட்டியில் விளையாடுறது தக்க வைக்கக்கூடிய வீரர்களுடைய விதி வந்ததுக்கு பிறகுதான் முடிவு பண்ண முடியும்னு டோனி சொல்லியிருக்கார். ஏற்கனவே சிஎஸ்கே மற்றும் டோனி தரப்புல இருந்து 3 to 4 வீரர்களை ரிட்டர்ன் பண்ணுற விதி இருந்தால் டோனி 2025 ஐபிஎல் போட்டியில் விளையாட மாட்டார். ஐபிஎல் இருந்து ஓய்வை அறிவிப்பார். 6 to 7 வீரர்களை ரிட்டர்ன் பண்ணுற விதி இருந்தால் தான் டோனி அடுத்த வருடம் ஐபிஎல் சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவார் அப்படிங்கிற தகவல் வெளியானுச்சு. அதற்கு ஏற்றாற் போல எம்எஸ் தோனியும் ரீடென்ஷன் விதி வந்ததுக்கு பிறகு தான் நான் அடுத்த வருடம் ஐபிஎல்ல விளையாடுவேனா விளையாட மாட்டானா அப்படிங்கிற முடிவை நான் எடுக்க முடியும்னு டோனி சொல்லியிருக்கார். அதற்கு ஏற்றாற் போல தான் சிஎஸ்கே அணி டோனியை அன்கேப்டு வீரர்கள் லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கோரிக்கையை பிசிசிஐ ஏற்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டோனியை அன்கேப்டு வீரர்கள் லிஸ்ட்டில் சேர்க்கணுமா? சிஎஸ்கே அணி கண்டிப்பாக அடுத்த வருடம் டோனியை ரிட்டர்ன் பண்ணணுமா? பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் எத்தனை வீரர்களை ரிட்டர்ன் பண்ணுற விதியை அமல்படுத்தணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.